Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் கவுன்சிலிங்காக நிறைய வீடியோஸ் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய இன்டிமேஷன் உங்களுக்காக டெய்லியுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரியா, அந்த இன்டிமேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக அதாவது அட்மிஷன் ஹெல்ப்பும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா, இந்த எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். சரியா, அதே மாதிரி அதாவது இந்த வீடியோ வந்து யாருக்காக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து எலிஜிபிள் மார்க் எடுத்துட்டேன், 127 எடுத்துட்டேன், இல்லை 162 எடுத்துட்டேன். அதே மாதிரி 200 கீழே இருக்கிறேன். சரியா, இந்த ரேஞ்சில் இருந்தோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறது, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் மார்க் வச்சு நான் எனக்கு வந்து என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஏன்னா நிறையா பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிப்பீட்டர் போட்டு பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் வந்து எனக்கு ரிப்பீட்டர் போடுறதுக்கு ஐடியா இல்லை, எனக்கு என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் இந்த மார்க்கை வச்சு ஏதாவது நான் பண்ண முடியுமான்னு சொல்லி நான் அந்த ஐடியாவில் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா, நான் செகண்ட் இயர் ரிப்பீட்டர் வந்து போட்டேன் சார், ஆனால் இருந்தாலும் என்னால் மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடியல, நான் எலிஜிபிள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன், எனக்கு இதை வச்சு நான் என்னாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்ல ரெடியாக இருக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் பற்றி பேசிடலாம். எம்பிபிஎஸ்க்கு என்னென்ன வாய்ப்புகளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். சரியா, ப்ரைவேட் காலேஜஸில் நான் வந்து போய் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகலான்னு நினைப்பீங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த மார்க் வந்து பத்தாது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ஆர்ஐ லேப்ஸில் நம்ம வந்து என்ன பார்த்தா போகலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி நீங்கள் 25-26 லேக் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ லேப்ஸில் நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜுக்குள்ள போகலாம். இது ஒரு வாய்ப்பு. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னால் அவ்வளோ அமௌண்ட்லாம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நீங்கள் போகலாம். சரியா, இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துலேருந்து 16 லட்சம் 17 லட்சம் இந்த மாதிரி 18 லட்சம் வரைக்குமே, அதாவது லோ ஃபீஸ் நான் சொல்லிட்டு இருக்கு. சரியா, லோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 18-19 என்ன பார்த்தீங்கன்னா இயர்லி இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. சரியா, அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பார்த்தா ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களால் முடியலை அப்படின்னா நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரியா, இது வந்து ரெண்டாவது வாய்ப்பு எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கு. மூணாவது வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடிட் இன் அப்ராட். சரியா, அப்ராடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 30 லட்சம் டோட்டல் பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு இருக்குது, 35 லட்சத்துக்கு இருக்குது, 40 லட்சம் இருக்குது. அது கண்ட்ரியை பொறுத்து என்ன வேரி ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும், ஹெல்ப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வெளிநாடுக்கு நீங்கள் படிக்க போகிறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட முதல் பயண செலவு, சரியா, அந்த முதல் அந்த போகிறதுக்கு ஏரோ டிக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சூப்பரான அப்டேட் வேறு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட வாய்ப்புகள் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 200 இருந்தாலும் நீங்கள் எம்பிபிஎஸ் உங்களால் பண்ண முடியும், எலிஜிபிள் மார்க் இருந்துச்சு அப்படின்னா. இது ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் பிடிஎஸ். சரியா, பிடிஎஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் பண்ணுறதுக்கு உங்களால் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியல. அப்போ லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ்லாம் நான் போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், அப்போ லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நாம் உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கே இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 1.5 லேக்லேருந்து 2 லேக் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அது ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் காலேஜில் போட்டாலும் சரி. ஆனால் டிஎம்டி யூனிவர்சிட்டியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது. அதனால கொஞ்சம் யோசிச்சு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி ஹெல்ப் வேணால் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். இது வந்து பிடிஎஸோட வாய்ப்பு. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெட்டினரி கவுன்சிலிங். சரியா, அதாவது வெட்டினரி டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மார்க் வந்து உங்களுக்கு பத்தாது. சரியா, அப்போ விசிஐ மூலிமா வெட்டினரி கவுன்சிலிங் மூலிமா உள்ளே வரணும் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் நீங்கள் 450-500 எடுத்துக்கணும். அது மூலம் அப்போ தான் வர முடியும். அப்போ இந்த மார்க் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். டெல்லி ராஜஸ்தானில் காலேஜஸ் இருக்குது, அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு உதவி வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அடுத்தடுத்து செப்பரேட்டாக என்னன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா சித்தாவுக்கு, ஹோமியோபதிக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹினானிக்கு, சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, இதுக்கெல்லாம்
எல்லாம் தனித்தனியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணுவாங்க. சரியா? அப்போ எனக்கு வந்து ஏன்னா சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ ப்ரைவேட் காலேஜஸ் எந்த காலேஜில் போய் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டடீஸ் நல்லாயிருக்கும், எந்த காலேஜில் லோ ஃபீஸ் வாங்குறாங்க, அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அப்போ நீங்கள் 127 இருந்து 200 இருந்தீங்க அப்படின்னாவே இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கு. சரியா? அதனால் மனசை தளர விடாமல் நல்லபடியாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இது நிறைய பேத்துக்கு உதவிகரமாக இருக்கும். இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.